ஹாய் ப்ரோ, என்ன பிரேக்கப் ஆயிடுச்சா? சூப்பர் ப்ரோ, வந்து உட்காரு, வா பேசலாம். நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பு வருதா? போடா அங்கடி வந்துருச்சு. என்னடா பிரேக்கப்னு சொல்றேன் சிரிச்சிட்டு இருக்கேன் தானே யோசிக்கிறீங்க. ஆக்சுவலா சொல்ல போனா அது நல்ல விஷயம் தான். ஏன்னு சொல்றேன் கேளுங்க. பிகாஸ் என்னோட லைஃப்ல ஐ ஹேட் அ பிரேக்கப். ஷீ இஸ் அ ஜெம், ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. பட் இருந்தாலுமே ஒரு சில ரீசன்னால வி காட் செப்பரேட்டட். அதுக்காக நான் ஃபீல் பண்ணலான்னு கேட்டீங்கன்னா எஸ், அஃப்கோர்ஸ் நான் ஃபீல் பண்ண தான் செஞ்சேன். பட் இன்னைக்கு அந்த பிரேக்கப் நடந்தது நல்லதுதான் நினைக்கிறேன். பிகாஸ் அந்த பிரேக்கப் நடக்கலன்னா இன்னைக்கு நான் ஏதோ ஒரு கம்பெனியில் உட்காந்து கீபோர்ட் தட்டிட்டு இருந்திருப்பேன். பிகாஸ் நான் ஏர்ன் பண்ணாதான் அந்த பொண்ணு வீட்டில் நம்பி எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, எங்க வீட்லயும் ஓகே சொல்லுவாங்க, மேரேஜ் பண்ணிட்டு ஃபேமிலியும் ரன் பண்ண முடியும். ஆனா இன்னைக்கு நான் எந்த ஒரு ஒர்க்கும் போகாம என்னோட கோலுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் எஸ், உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, உனக்கு ஓகேப்பா அந்த மாதிரி எல்லாருக்குமே நடக்கும்னு சொல்ல முடியாதுடாப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா அஃப்கோர்ஸ் எஸ். பட் நெக்ஸ்ட் உங்கள் லைஃப்பில் என்னென்ன நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு யாருனாலையும் சொல்ல முடியாதுல்ல. சரி ஓகே, நடந்து போச்சு, அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிளிக்கிங் திஸ் வீடியோ. அண்ட் நீங்கள் ஒரு மென்னா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். அண்ட் ஐம் டேம் ஷோர் இந்த சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் டெய்லியுமே மென்ஸ்க்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே கண்டென்ட்டாக நான் கொடுத்துட்டு தான் இருக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் திங், எதனால் உங்களுக்கு பிரேக்கப் ஆச்சுன்னு சொல்லிட்டு யோசிங்க. இந்த ஜென்ரேஷனில் பிரேக்கப்புக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அண்ட் எல்லா ரீசனுமே ஒரு மெச்சூரிட்டியே இல்லாத ரீசன்ஸ் தான். லைக் ஏதாச்சும் பர்சன் கூட பேசணும், அண்ட் நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி ட்ரெஸ் பண்ண, நம்மக்கிட்ட சொல்லாமல் வெளியில் போனா, ஓவர் கேரிங், அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு ரீசன்னால பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் யோசிங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த டைம்ல நீங்க பண்ணது எல்லாமே உங்களுக்கு கரெக்ட்னு தோணிருக்கும். பட் ஏஜ் ஆக தான் தெரியும் நீங்க அந்த டைம் நடந்துக்கிட்ட விதம் ரொம்ப கிரிஞ்சாகவும் டாக்ஸிக்கானதாகவும் இருந்திருக்கும். செகண்ட் திங், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விஷயம் ரொம்ப காமனான விஷயம் தான். நம்ம யாருக்கு பிரேக்கப் ஆனாலும் சரி, நம்ம ஃபர்ஸ்ட் சொல்ற பர்சன் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. அண்ட் இட்ஸ் வெரி குட் திங் டு டூ ஆஸ் வெல். ஏன்னா பிரேக்கப்புக்கு அப்புறம் நம்ம மடியில் நிறைய தேவையில்லாத விஷயம்லாம் ஓடிட்டு இருக்கோம். லைக் கையெடுத்துக்கலாமா, தூக்கு மாட்டிக்கலாமா, மாடியிலேருந்து குடிச்சிடலாமான்னு சொல்லிட்டு நிறைய தேவையில்லாத விஷயம்லாம் ஓடிட்டு இருக்கோம். அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ், அவனோட மெமரிஸும் நிறைய நம்மளை ஹிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வி நீட் அ ஃப்ரெண்ட். அவங்க கூட நிறைய பேசுங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் நீங்கள் லவ் பண்ணுற டைம்னா அந்த ஒரே ஒரு பர்சன் கிட்ட மட்டும்தான் நீங்கள் எல்லா டைமுமே கொடுத்துருப்பீங்க. டக்குன்னு அந்த பர்சன் இல்லைன்னா நீங்கள் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த பர்சனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஃப்ரெண்டுன்னு ஒரு கேரக்டர் இங்கே எடுத்துகிட்டு வரோம். ஸோ இந்த ஃப்ரெண்ட் கிட்ட நிறைய பேசுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லைன்னா இந்த வீடியோட கமெண்ட் பண்ணுங்க, நம்ம நிறைய பேசுவோம். தனியாக மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்கள் உங்களுடைய ஹார்ட் பிரேக்லேருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். தேர்ட் திங், ரொம்ப முக்கியமான ஒரு கல்ப்ரேட், சோஷியல் மீடியா அண்ட் மூவிஸ். உங்களுக்கு இப்போ தான் ரீசெண்டாக பிரேக்கப் ஆயிருக்குன்னா சோகமான பாட்டு கேட்கறது, இந்த சோகமான ரீல்ஸ்லாம் ஸ்டோரியில் வைக்கிறது, அப்புறம் நைட் ஆனால் வந்து ஹார்ட் பிரேக்கான மூவிஸ்லாம் உட்காந்து வாட்ச் பண்ணுறது, இந்த விஷயத்தெல்லாம் தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுனால உங்களோட ஹார்ட் பிரேக் ஹீல் ஆக போகிறது இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆகும். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மூவிஸ் அண்ட் ரீல்ஸ்லாம் பிரேக்கப் ஆன பர்சன் என்னென்னமோ பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுனால தான் ஓகே பிரேக்கப் ஆனால் இப்படிலாம் பண்ணணும் போலன்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் ட்ரிகர் ஆகும். யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் நம்ம பார்க்கலன்னா நம்மளுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் பண்ணணும்னு நம்மளுக்கு தோணவே தோணாது. நம்ம பாட்டுட்டு தான் இருப்போம், கஷ்டமாக இருக்கும், ஆனால் நம்ம பாட்டுட்டு இருப்போம். ஸோ ரியாலிட்டி வேறு, மூவி வேறு. ரியாலிட்டியில் நீங்கள் உட்காந்து எவ்வளோ சோகமாக வந்து நீங்கள் என்ன பண்ணாலுமே அது உங்களை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ண போகுது. எண்ட் ஆஃப் த டே யூ ஆர் த ஒன் டு ஸ்டாண்ட் ஃபார் யுவர் செல்ஃப். ஃபோர்த் விஷயம், த ரியல் ஃபேக்ட். பிரேக்கப் ஆயிடுச்சு, ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சு, எல்லாமே ஓகே தான். பட் அந்த ஒரு நிமிஷம் உட்காந்து நல்லா யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒரு விஷயம் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே செட் ஆகலை. ஸோ அதனால தான் உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. அண்ட் எஸ், அஃப்கோர்ஸ் நீங்கள் நிறைய பேசியிருப்பீங்க, நிறைய டைம் ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க, நிறைய மெமரிஸ் இருக்கும். இந்த இடத்துல கல்யாணம் பண்ணலாம், இத்தனை பசங்க பெற்றுக்கலாம், அந்த ஊருக்கு போகலாம், இந்த ஊருக்கு போகலாம், நம்மளோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் இந்த பர்சன் கூட தான் சொல்லிட்டு நிறைய கனவோடு நீங்கள் இருந்திருப்பீங்க. பட் ரியாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் கைஸ். ரெண்டு பேருக்குள்ள வைப் செட் ஆகிறான்னா தட்ஸ் இட். நம்ம எதுவுமே பண்ண முடியாது. லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். அடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். படிங்க, ஏதாச்சும் ஜாப் இல்லைனா பிஸ்னஸ், ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கோல் இருந்தால் அதுக்காக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் எண்ட் ஆஃப் த டேல உங்களுக்கான பர்ஃபெக்ட் கேர்ள் ஒரு நாள் உங்களை தேடி வரதான் போகிறாங்க. ஃபிஃப்த் அண்ட் லாஸ்ட் திங்,
திங்க் அபவுட் யுவர் பேரண்ட்ஸ். லைஃப்ல உங்களுக்காக எத்தனை பேர் இருந்தாலும் சரி, எவ்வளவு பேர் உங்களை கேர் பண்ணாலும் சரி, உங்களுக்காக ஜென்யூனா ஃபீல் பண்ற ரெண்டே பர்சன் நம்மளோட அம்மா அப்பா மட்டும்தான். தெரிஞ்சும் தெரியாமலும் உங்களுக்காக அவங்க நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. பட் உங்களை பார்த்தீங்கன்னா பாதியில வந்த பொண்ணுக்காக ஃபீல் பண்ணிட்டு சூசைட் தாட்ஸ்லாம் வச்சுட்டு வாழ்றது சுத்த பைத்தியக்காரத்தனம் தான் நான் சொல்லுவேன். ஃபீல் பண்ணுங்க, பட் நாட் ஃபார் த லாங் டைம். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பெருசா பண்ணி உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்காக ப்ரௌடா ஃபீல் பண்ண வைங்க. ஒரு பொண்ணு வந்து உங்ககிட்ட லவ் யூ சொல்லும் போது உங்களுக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும்ல, அதை விட பல மடங்கு நீங்க உங்க பேரண்ட்ஸை உங்களுக்காக ப்ரௌடா ஃபீல் பண்ண வைக்கும் போது உங்களுக்கு கிடைக்கும். கடைசியா பர்சனல் சஜஷன், நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ அதான் சொல்ல போறேன், கேளு. ஒரு 24 வயசு வரைக்கும் லவ்ல எதுவும் பண்ணாதீங்க. பிகாஸ் ஒரு 14லேருந்து 24 ஏஜ் வரைக்கும் வரதுக்கு பேரு டு பி ஆனஸ்ட் லவ் கிடையாது, லஸ்ட். லைஃப்ல எல்லாத்தையுமே சீக்கிரமா பார்த்துடணும்ட்டு வர்றது தான் இந்த லஸ்ட். ஸோ அதனால தான் அந்த ஏஜ் பசங்க எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுக்கிறது, ஸ்டோரி, ரீல்ஸு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்னு எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் எப்பயுமே எங்கன்னா சுற்றிட்டே இருக்கணும்னா உங்களுக்கு தோணிட்டே இருக்கும். பட் உண்மையாக லவ் பண்ணுற பர்சன் யாருமே உங்ககிட்ட வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன், நம்ம அங்கே போகலாம் இங்கே போகலாம்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாக மேரேஜ் தான். பிகாஸ் 24 ஏஜில் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேற மாதிரி இருக்கும். இந்த பர்சன் நம்மளுக்கு செட் ஆவாங்களா, நம்மளோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் இந்த பர்சன் கூட ஸ்பெண்ட் பண்ணால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். நல்ல ஒரு ஜாப் ஆர் பிஸ்னஸ் கரெக்டாக பண்ணிட்டு அந்த டைமில் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி ரெஸ்ட் ஆஃப் த லைஃபை சந்தோஷமாக வாழுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, படிங்க, நல்ல ஒரு ஜாப்க்கு போங்க, லைஃப்ல செட்டில் ஆகுங்க. மற்ற விஷயம்லாம் உங்களை தானா தேடி வரும். ஸோ திஸ் இஸ் இட். நான் இன்னைக்கு நிறைய பூமர் மாதிரி பேசினால என்ன பண்றது, லைஃபோட ரியாலிட்டி பேசினாலே நம்மளை பூமர்னு தான் சொல்றாங்க. நான் உங்களை நாளைக்கு மீட் பண்றேன். லைஃப்ல என்ன நடந்தாலும் சரி, என்னன்னாலும் சரி, அவ்வளோதான் மச்சி லைஃப்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஐ நோ ஐ எம் த பெஸ்ட். ஜேபி.